கவர்மெண்ட் வந்து எம்எஸ்எம்இ சப்போர்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க, ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் இதில் பார்ப்போம். அடுத்தடுத்த பாயிண்ட் வந்து பெரிய பெரிய பாயிண்ட்டாக இருக்கிறதுனால அடுத்தடுத்த ஷார்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். எம்எஸ்எம்இ வந்துட்டு ரிஜிஸ்டர் பண்ணணும், உத்யம் போர்ட்டல்னு ஒன்று கிரியேட் பண்ணாங்க. இந்த உத்யம் போர்ட்டலில் ரிஜிஸ்டர் பண்ணுறது ஃப்ரீ தான். 2 to 3 இயர்ஸ்க்குள்ள தான் இது கிரியேட் பண்ணது. 70-75% எம்எஸ்எம்இ ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து பிஎம் முத்ரா யோஜனா, இது 2015 கொண்டு வரப்பட்டது. நீங்கள் பேங்க்குக்கு போயிட்டு எனக்கு லோன் வேணும்னு சொல்லி நீங்கள் எம்எஸ்எம்இயாக இருந்தீங்கன்னா கேட்கலாம் இந்த ஸ்கீம் மூலியமாக. சிஷு 50,000க்குள்ள, கிஷோர் 50,000லேருந்து 5 lakhsக்குள்ள, தருண் வந்து 5 lakhsலேருந்து 10 lakhsக்குள்ள. 10 lakhsங்கிற இதை வந்துட்டு 20 lakhsனு பட்ஜெட் 2024 சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த பிஎம் முத்ரா யோஜனாவில் வந்துட்டு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே நீங்கள் வந்து கேஷ் வந்து செலுத்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த டைம் லிமிட்டை வந்துட்டு 99% வந்து பிஎம் முத்ரா யோஜனாவில் வந்து டைம் லிமிட்குள்ளே செலுத்தியிருக்காங்க. ஏன்னா மோர் தென் 60% லோன் யாரால் எடுக்கப்படுதுன்னா விமனால் நடத்தப்படுற எம்எஸ்எம்இஸ்னால தான் எடுக்கப்படுது. அதனால் கரெக்டாக வந்து சேருதுன்னு அங்கே வந்து பார்லிமெண்ட்லேயே சொல்லியிருக்காங்க. இப்போ ஒருவேளை பிஎம் முத்ரா யோஜனாவில் லோன் எடுத்தவங்களால அந்த 1%னால லோன் வந்துட்டு திருப்பி செலுத்த முடியலன்னா கவர்மெண்ட் அவங்க கிட்ட போயிட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனை, ஒன்று அவங்க வேலை பார்க்கல அப்படின்னா அது தனி பிரச்சனை, இல்லை அவங்க வேலை பார்த்தும் அவங்க ப்ராடக்ட் சரியாக விற்கலை அப்படின்னா அதுக்காக என்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வரோம், நாங்கள் ஸ்கீம் கொண்டு வரோம்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் கொண்டு வரல, கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கணும். அதுதான். தேங்க்யூ.